கொமோரா பட்டணத்திற்குள் பிரவேசித்தபோது அவனுடைய மனைவி பிள்ளைகளை எல்லாம் சிறைபிடித்து கொண்டு போனார்கள். அதையும் ஆபிரகாம் வந்துதான் காப்பாற்றினான். அப்பொழுது கூட அந்த லோத்து ஆபிரகாமோடு கூட திரும்ப சென்றிருக்கலாம். ஆனால் அவன் அப்படி செல்லவில்லை. மறுபடியும் அந்த சோதோம் கொமோரா பட்டணத்தில் இருப்பதைத்தான் அவன் தெரிந்து கொண்டான். அது நிமித்தம் அவனுடைய பிள்ளைகள் 2 பெண் பிள்ளைகளும் துன்மார்க்க சிந்தையுள்ளவர்களாய் மாறி அம்மோன் மோவாப் என்ற 2 ஜாதிகள் உருவாவதற்கு அந்த ஜாதிகளுடைய தகப்பனாக இந்த லோத்து மாறிவிடுகிறான். அன்பானவர்களே, அது நிமித்தம் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சகல ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போகிறான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று சொல்லி நம்முடைய வேதம் நம்மை எச்சரிக்கிறது. நீதிமொழிகள் 1ஆவது அதிகாரம் 10-15 வசனங்களை நாம் வாசிக்கலாம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. பாருங்க, நாம் யாரோடு ஐக்கியமாய் இருக்கிறோம் என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் ஆகாத நட்புகளை விட்டு நாம் விலகி செல்ல வேண்டும். ஒரு மாம்பழத்தின் விதையை நாம் எடுத்துக்கொள்வோம். ஒரு மாமரத்துக்கும் அந்த மாம்பழத்துக்கும் உள்ள ஒற்றுமையை பாருங்க. இப்போ அந்த மாம்பழ விதை தனியாக கிடக்கிறது. அந்த மாமரத்திற்கும் இந்த மாமர விதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. உருவத்திலும் சம்பந்தம் இல்லை, பலத்திலும் சம்பந்தம் இல்லை, கனி கொடுக்கிறதிலும் எதிலுமே அது சம்பந்தம் இல்லை. ஆனால் ஒரு மாமரம் வருடந்தோறும் ஆயிரக்கணக்கான மாம்பழங்களை கொடுக்கிறது. அந்த மாமரத்திற்கும் அசைவில்லாமல் கிடக்கிற அந்த விதைக்கும் மாவிதைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. ஆனால் இந்த மாவிதையும் ஒரு நாள் ஆயிரக்கணக்கான மாம்பழங்களை கொடுக்கிற மரமாய் மாறும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. அந்த மாவிதை இன்றைக்கு அசைவில்லாமல் கிடக்கலாம். ஆனால் அந்த மாவிதைக்குள் ஆயிரக்கணக்கான மாம்பழங்களை கொடுக்கக்கூடிய மாமரமாய் மாறுகின்ற அந்த சக்தி ஒளிந்து காணப்படுகிறது. அன்பானவர்களே, வெளியே பார்க்க அது ஒன்றும் தெரியாதது போல் இருக்கலாம். அதனுள் அப்படிப்பட்ட ஒரு திறன் ஒளிந்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இன்று அந்த மாவிதையைப் போல நாம் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக காணலாம். நாம் யாருக்கும் பயனற்றவர்களாக நாம் காணப்படலாம். அதற்காக நாம் ஒருபோதும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. ஒரு நாள் மக்கள் தேடி வரக்கூடிய மிகப்பெரிய மரமாய் மாறும் ஆற்றலை ஆண்டவர் நமக்குள் வைத்திருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அந்த விதை மரமாவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த மரம் உடனே அது மரமாகி அந்த விதை உடனே மரமாக மாறுவதில்லை. அந்த விதையை நாம் மண்ணுக்குள் ஊன்ற வேண்டும். அந்த விதையானது மண்ணுக்குள் வேரூன்றி செல்ல வேண்டும். அந்த வேர் நிலத்தின் தண்ணீரை தேடி எடுத்து அதன் கிளைகளுக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்னும் நிலத்தில் உள்ள சத்துக்களை உறிஞ்சி அது மரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்படி அந்த வேர்கள் அந்த மரங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான வேலைகள் தினம் தினம் நடந்து கொண்டே இருக்கும். இதனை ஓய்வின்றி செய்வதால் தான் அந்த மாவிதை மரமாக மாறுகிறது. அன்பானவர்களே, நீதிமொழிகள் 12ஆவது அதிகாரம் 24ஆவது வசனம் சொல்லுகிறது, ஜாக்கிரதையுள்ளவர்களே கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். பாருங்க, ஒரு விதை மரமாவதற்கு 10 வருடம் முதல் 20 வருடங்கள் வரை ஆகிறது. எதுவுமே உடனே ஆகிவிடப் போவதில்லை. ஆகையால் நாம் காத்திருக்க வேண்டும். 1 பேதுரு 5ஆவது அதிகாரம் 6ஆவது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். பாருங்க, யோசேப்பு அடிமையாய் ஒரு நாள் எகிப்திற்கு கொண்டு செல்லப்பட்டான். அவன் அங்கு கடுமையாக அவன் உழைத்தான். அடுத்து எந்த தவறும் செய்யாமல் அவன் சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டான். ஆனால் சரியான காலத்தில் ஆண்டவர் அவனை சிறைச்சாலையிலிருந்து வெளியே எடுத்து அவனை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக மாற்றினார். அன்பானவர்களே, நாம் இன்று ஒரு விதை, நாளை நாம் மரம். ஆகவே நாம் இன்றைய நிலையை பார்த்து நாம் சோர்ந்து போக வேண்டாம். நம்மை நசுக்க நினைத்தவர்கள் அவர்களே காணாமல் போவார்கள். ஆகவே நாம் தேவனை மாத்திரம் நாம் உறுதியாய் பற்றி கொள்வோம். ஏற்ற காலத்தில் தேவன் நம்மை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏற்ற காலத்தில் தேவன் நமக்கு கொடுக்க வேண்டிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஒரு குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். ஒரு பாடலை கூட நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு, கலங்கி தவிக்காதே.
அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அந்த பாடலை நாம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடலாம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். நீதிமான் தள்ளாட விடமாட்டார், நித்தமும் காத்து நடத்திடுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். நம்மை காக்கும் தேவனவர், நமது நிழலாயிருக்கின்றவர். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் அவரே நம்மை அணைத்து கொள்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் நம் சார்பில் இருக்கும்போது நமக்கு எதிராய் நிற்பவன் யார்? கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார்.
கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், அவரே எல்லாம் வாய்க்க செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். என்றும் அவரில் மகிழ்ந்திருப்போம், இதய விருப்பம் நிறைவேற்றுவார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. கலங்கி தவிக்காதே, அவரே நம்மை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 20வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20:20. தன் தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரிருள் அணைந்து போம். அன்பானவர்களே, மனைவி ஒரு கணவனை பார்த்து சொன்னால், உங்கள் அம்மாவை முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்கிறோம் அல்லவா, அங்கிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது, நாளைக்கு உங்களை வர சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். ஏன் என்னவாங் போன மாதம் தானே பார்த்து விட்டு வந்தேன் என்று சொல்லி கணவன் சொன்னான். அப்பொழுது அந்த கடிதத்தை வாசித்து விட்டு, என்ன என்று பார்த்துட்டு வாங்க, நீங்கள் பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, அது இதுவும் சாக்கு போக்கு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடாதீங்க, ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு இருக்குது, இதுக்கு மேலே அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படி என்று சொல்லுகிறாள். பொண்ணுக்கு படிப்பு வேற விழிப்புதுங்குது, இதில் உங்கள் அம்மாவுக்கு வேற வைத்திய செலவை பண்ண முடியாது, அதனால் நீங்கள் பார்த்துட்டு மட்டும் வாங்க என்று சொல்லி கணவனிடம் மனைவி சொல்லுகிறாள். சரி சரி நான் பார்த்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லிவிட்டு அம்மாவை குறித்த பயம் அவனுக்கு மனதுக்குள்ளே வாட்டி வதைக்கிறது. அதே சமயம் அவனுடைய மனைவி மேலும் கோபமாக அவனுக்கு வருகிறது. மறுநாள் காலையில் அவன் அம்மாவை பார்க்க அந்த முதியோர் இல்லத்துக்கு சென்று அங்கிருந்தவன் அந்த வார்டனிடம் அம்மாவை குறித்து அவன் விசாரிக்கிறான். அப்பொழுது அம்மா கொடுக்க சொன்னதாக ஒரு கடிதத்தை, ஒரு கவரை அவனுடைய கையில் கொடுத்தார்கள். அவன் அதை பிரித்து பார்த்தபோது அதில் ஒரு டிடியும் 2 கடிதங்களும் அதில் இருந்தது. அதை படித்து அவன் அதிர்ந்து போனான். அதில் அம்மா எழுதியிருந்தார்கள், அன்பு மகனுக்கு, உன் தந்தை இறந்தபோது உன்னை நான் சுமையாக நினைக்கவில்லை, இப்பொழுது நானும் உனக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை, உன் மனைவி எதிர்பார்ப்பது போல என் உடம்பை என்னால் உழைக்க முடியவில்லை, என்னுடைய உடம்பு நிலை அப்படி சரியாக ஒத்துழைக்கவில்லை என்று சொல்லி எழுதியிருந்தார்கள். ஆனாலும்
உனக்கு நான் எதையாவது செய்ய வேண்டுமே என்று ஏங்கிக் கொண்டிருந்தபோது ஒரு செல்வந்தருக்கு அவசியமாக கிட்னி தேவைப்பட்டது. ஆகவே என்னுடைய கிட்னியை நான் விற்று அந்த பணத்தை உனக்காக நான் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய கடனை எல்லாம் அடைத்துவிட்டு என் பேத்தியை நன்றாக படிக்கவை. அவள் உன்னையும் உன்னுடைய மனைவியையும் வருங்காலத்தில் அவள் நன்றாக பார்த்து கொள்ளுவாள் என்று சொல்லி எல்லாவற்றையும் நீ பார்த்துக்கோ என்று சொல்லி எழுதியிருந்தார்கள். நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்க என்று சொல்லி உங்களுக்காக நான் ஆண்டவரிடம் ஜெபிக்கிறேன். நான் போகிறேன். இப்படிக்கு உன் அன்பு அம்மா என்று சொல்லி எழுதியிருந்தார்கள். அப்படியே அவன் அந்த கடிதத்தை படித்து போய் இடிந்து போய்விட்டான். இன்று வரை அவன் மனதிற்குள் அதை சொல்லி சொல்லி அவன் நினைத்து அவன் அழுது கொண்டுதான் இருக்கிறான். நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 26வது வசனம் சொல்லுகிறது, தன் தகப்பனை கொள்ளையடித்து தன் தாயை துரத்தி விடுகிறவன் லட்சையையும் அவமானத்தையும் உண்டாக்குகிற மகன். அன்பானவர்களே, நாமும் நம்முடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்வோம். தேவன் தாமே நம்முடைய இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.